பாறையிரு நீர் சூரக்கும். கடன்பட்டு வந்தது யார்? சொல்லலாம். நீங்கள் உங்கள் பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கீங்க. இன்னொரு தடவை காலம் தான். இன்னும் 2 தடவை காலில் சொல்லணும். உங்கள் மனத்துக்கு கோயிலுக்கு போகல, சாமிகிட்ட போகல. கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் ஒளியாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன், மரம் என்றால் தான் கிளையாவேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிறைய அடமானங்களும் மனவேதனைகளும் பெற்று இழந்து இப்போ கடன்பட்டு கண்கலங்கி இருக்கிறீங்க. அதனால் அடுத்த தொழில் நடத்தக்கூடிய வழி இல்லாத வேதனையும் துயரமும் இருக்குது. அதனால் இந்த இடம் இருப்பது சரியா அல்லது இடம்பெயர்ச்சியும் தொழில் மாற்றமும் பெறுவது சரியா என்ற ஒரு மனக்குழப்பமான நிலை உங்கள் இடத்துல இருக்குது. காரணம் உள்ளம் என்பது உள்ளவரை. வேற என்னப்பா வேணும்? இந்தா கடனை தீர்த்து தரேன், எந்த சட்டப்படி பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றுறேன், வெற்றி உண்டு. 3 முறை என்னைய பார்க்கவா, முன்னேறிடுவேன், நல்லா இருக்கும் கேட்டான். சாப்பிட்டு போங்க, வாப்பா கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? என்ன விற்கும் கேட்டு பார்ப்போம். உங்கள் மனைவி எங்கே இருக்காங்க ஐயா? அவங்களுக்கு காலில் என்ன வலி விற்கும்? அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்க, காலில் வந்துட்டு வாங்க. வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் தேடி போனேன். போகும்பொழுது வீட்டு பக்கத்தில் எசுக்கியம்மன்கிற ஒரு தேவதை வந்துக்கிட்டு இருக்கா. வரல, அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி போட்டோன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடமான சாமி வராரு. எல்லா எல்லையும் தாண்டி போனால் எல்லா வல்ல சிவபெருமானுடைய ஆலயம் இருக்குது. அதனால் இப்போ 2.25 ஆண்டுகளாக வீட்டில் நோய் பணி காட்டி மன வருத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கும். வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையால் உடல்நிலைகளும் உறவினர்களும் பாதிக்கப்பட்டு துயரம் அடைஞ்சிருக்கிய. ஒரு பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு என்ன விளக்கம் வேண்டும் உனக்கு? காரணம் சொல்லலாம். என்ன கேசு? அதான் இடம் வீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை, உறவினர்கள் பாதிப்பு. இந்த வழக்கு முடியதுக்கு 3 வருஷ காலம் அவகாசம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தையால் தீர்த்து தந்தால் வெற்றி கிடைச்சிடும். வாங்கி தந்துடட்டுமா? அதை இந்த 3 முறை என்னையை பார்க்கவா, வார புதன்கிழமைக்கு சாயங்காலம் என்னை வந்து பார்ப்பா, சாப்பிட்டு போ. நாகர்கோவில் அவங்களுக்கு முருகாவும் முருகப்பெருமான் கோயில் எங்கே இருக்குது? அதுதான் எனக்கு தெரியுமே. நீங்கள் நாகர்கோவில்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா? இல்லை, காலம் வாங்க. தக்கலை குமாரா, உங்கள் வீட்டுக்கும் தக்கலைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் ஐயா? குமாரசாமி கோவில். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் பையன் விஷயத்தை நான் காப்பாற்றி தரேன். இட விஷயத்துக்கு இப்போதைக்கு வெற்றி கிடைக்காது. பௌர்ணமிக்கு வந்து அதுக்கு விளக்கம் வாங்கிக்கலாம். காப்பாற்றி தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருப்பத்தூர் 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 எப்பா, எந்த ஒரு காரைக்குடி திருப்பத்தூரா வேலூர் திருப்பத்தூரா? நேற்று நீ உத்தரவு வாங்கிட்டலாம், இன்னும் மீண்டும் உங்களுக்கு கால் சொல்லலாம். நீங்கள் உட்காரலாம். எத்தனை பேர் உத்தரவு காத்து கிடக்கும்? நல்ல காலில் விடலை. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழ விடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழ விடு.
என்னப்பா நாகம் சம்பந்தமான கோவில் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? கால் அனுப்புவா. சங்க மலர்ந்தரு முத்தமிழ் பாடிய சங்கரன் மீதினிலாடை மாதுரு பாகன் மேனியிலாடும் பாம்பே உண்மேலாடை. என்னடா வேணும் தம்பி? நல்ல கண்ண முடிக்காடா பார்ப்போம். உன் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன். முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா உங்கள் குடும்பத்துக்குள்ளே தெய்வமாக வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அங்காளம்மன் ஒரு தாய் வராள, எங்கே இருக்காடா? இருக்காளா? முனியாண்டி இருக்கார. உங்கள் ஊர் எல்லையை தாண்டி வடபுறத்தில் இடபுறத்தில் இருப்பா. கால் வந்துட்டுவா. 1 2 3 4. உன்னுடைய டாக்குமெண்ட் இதோட 2வது இடத்துல போய் மாட்டிக்கிறது. சரிண்ணா? அதனால் இந்த அடமான நிலைகளிலிருந்து மீட்டக்கூடிய வருமானமும் பணமும் எனக்கு கிடைக்கணும். அதை இழக்கக்கூடிய நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு வழிவகுக்கணும்னு கேட்குறேன். இதற்கிடையில் உன் உடலில் அடிக்கடி வலியும் வேதனையும் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் மூச்சு எடுக்கிறதுலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கருப்பசாமி, எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் தேவையானதை உருவாக்கி தரணும். அதுக்கு உங்கள் துணை வேணும்னு கேட்குறேன். கால். ஏய் தம்பி, நல்லா இருக்கியா? இந்தாடா பக்கத்தில் வா. உனக்கு 6 மாதத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை தருவேன். அந்த வீட்டை நீ மீட்டிடலாம். சரி, இந்த எல்லாமே வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சு வா. சாப்பிட்டு போ. தைரியமாயிரு. குழப்பம் இல்லாமல் இரு. போ. வாப்பா, கால் வந்துட்டு வாப்பா. ஜக் பூக்குன்னு சந்தோஷமாக உட்காரு. இவன் யாரு? ஃப்ரெண்டு. உட்கார் தம்பி. உன் முன்னாடி எங்கடா இருக்கா? வீட்டில். என்ன மனைவியை பற்றி என்ன ஆராய்ச்சி உனக்கு? சரி, என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க? கோழிக்கடை வச்சுருக்கியா? காலில் வந்துட்டு வா. என்னது? உன் மனைவியின் ஆரோக்கியத்தின் மீது நீ கவனம் செலுத்த வேண்டும். வயிறு சம்பந்தமான மணி உபாதைகள் தோன்றக்கூடிய நிலை இருக்கிறது. சாதாரணமாக நினைத்து விடாது. இப்பொழுது 6 மாதங்களுக்குள்ள உன்னுடைய தொழில் சரிவடைந்து நஷ்டப்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கிறேன். அதனால் மீண்டும் இந்த தொழிலை நடத்துறதுக்கு எனக்கு பணமும் வேணும், வேறு கம்பெனிகளுடைய உதவி வேணும் என்று உன்னுடைய கேள்வி. கால் வந்துவா. சோபா இருக்குல்ல, ஒரு இடத்துல பணம் வரணும், அது எனக்கு கிடைச்சாச்சுன்னா நான் கொஞ்சம் தப்பிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியான். உண்மையா இல்லையா? அந்த பணத்தை வாங்கி தந்தால் போதுங்களா? வேற என்னடா வேணும்? அந்த சொத்து பிரச்சனை மட்டும் இப்போதைக்கு சாதாரணமாக தீராதுடா மகனே. தை மாதத்துக்கு பிறகு அதை ஆரம்பித்து உனக்கு நான் வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கலாம். யாகத்துக்கு வந்து கலந்துக்கா. இந்த 4ஆம் தேதி கர்மசாமிக்கு பெங்களூர் 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 ஓசூர் ஓசூர் எந்த ஊருக்கா? வாங்க, கால் வந்து. ஓசூராடா தம்பி? ஓசூரா? வடிவேலும் மயிலும் துணை தில்லை வடவாதம் பாட. என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. முருகப்பெருமான் கோயில் எங்கடா இருக்கு? அதான் வடிவேலும் மயிலும் தொலைன்னு பாடுறேன். இரு வாரேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உள்ள சாப்பிட்ட போல. பக்கத்தில் வந்து உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள் பக்கத்தில் அடிக்கடி பாம்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்கின்ற இடத்தை பற்றிய ஒரு பிரச்சனையும், அங்கே நிற்க விடாத அளவுக்கு குழப்பமும், இடமாற்றம் தேவைப்படுமோங்கிற அச்சமும் உன் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா இல்லையா? கால் உனக்கு ஓசூரா? எவரு? கிருஷ்ணகிரின்னு நான் கூப்பிட மாட்டேன்.
கிருஷ்ணகிரி வேற. அதனால் அந்த இடத்து பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? கடமுடு சந்திரகலை இந்தா அந்த இடத்த பேச்சுவார்த்தை ஆரம்பி நான் கூட இருந்து முடிச்சிட்டேன். அடுத்த மாதத்துக்கு பிறகு அதை உத்தரவில் பேசுகிறேன். போய்ட்டு சாப்பிட்டு போ. பாப்பா முருகப்பெருமான் ஆலயம் பக்கத்தில். அண்ணாச்சி உங்களுக்கு எங்கேயா இருந்து பணம் வர வேண்டியிருக்கா? நீங்கள் கொடுத்துருக்கு. ஓகே. தம்பி நல்ல காலம் வந்துட்டு வா. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. நமச்சிவாயம் என்ன சொல்வோமே, நால்வகை தீமைகள் வெல்வோமே. நால்வகை தீமை என்னதெல்லாம்? பிறப்பு, இறப்பு, மூப்பு, ஆசை ஆகிய நால்வகை தீமைகளை விட என்ன வேண்டும் உங்களுக்கு? இந்த கண்ணை மூடு, கால் வந்துட்டு. நாராயணாயன சொல்வோமே, நால்வகை தீமைகள் வெல்வோமே. உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன், உதவுவதற்கு உறவினர்கள் இல்லை. அதனால் இப்போ உனக்கு கடன்களாலும் மனக்குழப்பத்தாலும் அங்கே இருக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு சந்தேகமான எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. சில காலங்கள் இடமாறி இருந்தால் நம்ம இந்த துயரத்திலிருந்து விடுதலை ஆக்கிடலாம். அதனால் இந்த இடமாற்றம் நியாயம்தானா, செய்யலாமா, அல்லது இங்கே இருந்து சாதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. 2 ஒன்றுல கால் இருக்கும். வணக்கம், நல்லா இருக்கீங்க? வேற என்னடா வேணும் தம்பி? அது சரியாகிறதுக்கு இன்னும் 62 நாட்கள் இருக்குடா. அந்த காலம் வருவரை இந்த காலம் சரியாக்குறதுக்கு எந்த மருத்துவத்தும் செட் ஆகாது. 62 நாளுக்கு பிறகு நீ யார்ட்டையும் போகாமலே தானாகவே மருந்துகள் உனக்கு பலனுடையதாக இருக்கும். கவலையை துறவிடு, காசு பணத்தை கையில் பிடி. வெற்றி உண்டு மகனே, வீண் குழப்பம் வேண்டாம். வேற என்ன வேணும்? ஐஸ்வர்யமாக இருப்பாங்க, அரசு உத்தியோகத்தோடு வாழ்வாங்க, சந்தோஷமாங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. என்ன கால் வந்துட்டு வாப்பா. ஸ்ரீ கிருஷ்ணா நமோ நம. வணக்கம் தம்பி, சுகமாக இருக்கீங்களா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டாங்க. நீ வச்சுருக்க கடைக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளோ தூரம்பா? கால் வந்துடும். ஸ்கூல் வந்துச்சு. என்ன ஐயா, தேடி தேடி பார்த்தாலும் கல்லாக்குள்ள பணத்தை காணலையடா. அதனால் அடிக்கடி கடன் பட்டு தான் வேதனைப்படுதோம். வாங்கினவனும் சரியாக பணத்தை கொடுக்க மாட்டேங்காங்க. யார்ட்டையும் கடினமாக கேட்க முடியல. என் தொழிலுக்கு யாராரோ தடை நடந்திருக்கு, அந்த தடையை நீக்கி என்னை வாழ வைக்கணும் என்று உன் கேள்வி. கால் சிங்காரா வேலா சிவசண்முகனே சுகுமாரா. வேற என்னப்பா வேணும்? இந்த கடனை திரு தரேன், கடையை நான் ஓட்டி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போகிறேன் கருப்பசாமிக்கு. அப்படியா, சரி கரெக்டு. கும்பகோணம் கும்பகோணம் கொழுந்துவத்தில் கும்பகோணத்தில் தானே நமக்கு காலன்ட்டாங்க. அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. ஆத்திரம் கொள்ளாதே. இன்னொரு தரம் நிதானமாக கால் வந்து கும்பிடுங்க, படபடக்காமல் கும்பிடுங்க. 2 மனம் வேண்டும். பிள்ளை எங்கே இருக்கார் பையன்? என்ன செய்யணும்? அப்படியா? 2026 3வது மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் வேலை கிடைக்கும். உன் கடன்லாம் தீரும். அவனை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நல்ல பையன், தயங்கமாக இருப்பான். கால் ஒன்று
வேற என்னப்பா வேணும்? அந்த வேலை கிடைச்சாச்சு, உன் வேதனையும் தீர்ந்தாச்சு. இந்த மகிழ்ச்சியாயிரு, கடன் தீரும், சந்தோஷமா சாப்பிட்டு போப்பா. கர்மசாமிக்கு திருவாரூர் திருவாரூர் ஆரூராருள் பெரும் தேரூரா. தமிழ்நாட்டிலே முதல்ல தேருக்கு புகழ் உள்ள இடம் எந்த இடம்? திருவாரூர் தான். திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு திருக்கோயில் இருக்கா? போயிருக்கீங்களா? மனுநீதி சோழனுடைய சிலையை பார்த்துருக்கீங்களாங்க? அப்படியா? பிள்ளைகள் மூலமாக நீ பார்க்கல, நீ பார்த்துருக்கியா? பெரிய நீ திருவாரூர் இல்லையே, திருவாரூர் பக்கத்து ஊர்லா, அதுதானே பார்த்தேன். சரி, காலில் வந்துட்டுவாங்க. கோவில் பாதி குளம் பாதி, அதாவது ஆன்மீக நூல்களில் மிகவும் இடம்பெற்ற ஒரு ஸ்தலம். கோயில் 1 ஏக்கர், குளம் 1 ஏக்கர். எத்தனை ஏக்கர்? 5 ஏக்கரா? கோயில் பாதி குளம் பாதி, அவ்வளோ பெரிய பெருமைக்குரிய ஒரு இடம் திருவாரூர். திருவாரூர் குளத்து தெப்ப திருவிழாவை பார்க்கறதுக்கு தமிழ்நாடே காத்து கிடக்கும். அவ்வளோ பெரிய பெருமை வாய்ந்த இடம். கால் வந்துட்டுவாங்க. நோயுற்று தளராமல் நொந்தே மனவாடாமல் பாயில் கிடவாமல். பாப்பா வா, இது யாரு? அக்காவா? நீ யாரு? தம்பியா? பக்கத்தில் வா, பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. என்ன வேணும் பிள்ளைக்கு? பிள்ளை பேர் என்ன பேர்? அப்படியா? ஏன் அவளா கல்யாணம் முடிச்சுட்டா நீ ஏற்றுக்க வேண்டியதானே? அது எப்படி நாங்கள் இருக்க முடியும்? கால் வந்துட்டாங்க. தாய்மாமன் நீ என்னடா சொல்லுத? எப்படியோ அவன் நல்லா இருந்தால் போதும். பெரிய அறிவாளி, தெளிவாக சொல்லிட்டான். எங்கள் அக்கா சொல்கிற மாதிரி அவளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சு சாமி அப்படி சொல்லுதானே? அவன் சொல்ல மாட்டேக்கான். உன் பிள்ளையினுடைய கரக அமைப்பை பார்த்தேன், நல்லா புரிஞ்சுக்கா. தாய் தகப்பன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய நேரம் இப்போ இல்லை. சனி பகவானுடைய தோற்றத்தால் உள்ளம் குழம்பியிருக்கு. பிரத்தியாருடைய நட்பால் அவள் இப்போ பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கா. அவன் மனதை திருத்தி தெளிவு பண்ணி தரணும். அப்படி தந்தால் தான் அந்த கல்யாணம் நடக்கும். சரியா? ஆமாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் போய் பார்த்தேன், ஏதோ ஒரு கோயில் சுவரும் மேலே உள்ளதும் இடிஞ்சு கிடக்கு. அது என்ன கோயில்? சின்ன கோயிலாக இருக்குது. பிள்ளையார் கோயில். கால் வந்து கற்பகமே உனையன்றி துணையரம்மா. உன் பிள்ளைய திருப்பி தந்தா போதும்லா, வேற என்ன வேணும்? மனைக்குள்ள செய்வன இவனை கோளாறு இல்லை, வீணாக மனம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கிரகம் சரியில்லை, அதனால் குழம்பாத வெற்றியாக்கி தரேன், பிள்ளையை காப்பாற்றி தரேன். இந்தாடா நல்லா சொல்லு. உனக்கு அதுக்கு பிறகு தான் கல்யாணம் இருக்குமா? அண்ணனுங்க கூட்டு வா, வெற்றியாயிடுவா. வாப்பா, கால் வந்துட்டு வாப்பா. பூந்தோட்ட காவல்காரா உங்கள் ஊருக்கும் பூந்தோட்டத்துக்கு எத்தனை கிலோமீட்டரு? கால் வந்துட்டு வா. மண் ரோடாக போகுது, உள்ளுக்கு ஒரு ஓடை உரப்பெல்லாம் தெரியுது. யாருன்னு பார்ப்போம். சரி, போட்டுருமா? சரி, ஓகே. என்னடா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா பார்ப்போம். வந்து அப்படி கண்ண முடி உட்காரு. யாரு கருப்புசாமி? உட்கார். அருகிலே வீரனார்னு ஒரு தெய்வம் உன் குடும்பத்துக்கு வருது. அங்காளம்மான்னு ஒரு அம்பாள் வாரா. சடைவீரிய முனியன்னு ஒரு சாமி வாராரு. இப்படி 3 விதமான தெய்வங்கள் வருது. இப்போ 1.25 ஆண்டுகளாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து மனசு கோளாறும் வீட்டுக்குள்ளே நோய் பிணியும் காட்டுது. இதுக்கு அடிக்கடி வீட்டுக்குள்ளே எதுவும் நடந்திருக்குமோ, செய்வன கோளாறு நடந்திருக்குமோன்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு சில செய்திகள் கிடைச்சிருக்கு. ஆனால் செய்வனை நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தீர்வு. கால் வந்து பெரிய செய்வனா
நடந்திருக்குங்கிறது உண்மை. குளத்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்க, என்ன கோயில் அது? ஆ, அந்த உன்னுடைய அந்த தீவினைகளை நீக்கி வீட்டுக்குள்ள ஒற்றுமையாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? சரி, 3 முறை என்னைய பார்க்கலாம். சரியா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? சரி, கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. சரி சரி. காரைக்குடி காரைக்குடி நீ காரைக்குடியா? 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 பூம்புகாரை சார்ந்த மக்களெல்லாம் ஒரு காலத்தில் மன்னர்களுடைய வேதனைக்கு பயந்து புகாரை விட்டு வேறு இடத்துல குடி வைத்து கொண்டிருந்த இடத்துக்கு பேர் தான் காரைக்குடி. பட்டினத்து சுவாமிகளுடைய குடும்பம் பூம்புகார் பட்டினத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. பட்டினத்தாருடைய குடும்பம். பட்டினத்தாருடைய காலத்துக்கு பிறகு அந்த மக்களுக்கு பாதுகாப்பான நிலை கிடைக்கவில்லை என்று அவங்களும் சேர்ந்து குடிபெயர்ந்து குடி வைத்து கொண்டிருந்த இடம்தான் காரைக்குடி. புகாரை விட்டு குடி வைத்தார்கள், ஆகினால் அதுக்கு காரைக்குடின்னு பேர். அதான் பேர். பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? வாமாங்க. என்னம்மா பிள்ளை? கால் வந்துட்டு வா. நீங்களாம் காரைக்குடியா? அப்படியா? அம்மா முத்து கருப்பசாமின்னு சொல்லுறவங்க யாரும் உண்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடன் வாங்கி கடல் கடந்து போயிருக்கான் உன் பிள்ளை. என்ன? கடன் வாங்கி கடல் கடந்து போயிருக்கிறான் உன் பிள்ளை. அவனுக்கு அங்கே போன இடத்துல வேலையும் குழப்பமும் இல்லாமல் நான் காப்பாற்றி தந்தால் போதுமா? வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? அந்த சோகம் தேவையில்லை. இந்த மாதத்துலேருந்து சம்பளம் கூடும். வெற்றியாக்கி தரேன். கடனை தீர்த்து தந்துட்டேன். மன வருத்தம் வேண்டாம். இந்தாப்பா உன் கடன் தீரும். எப்படியோ கருப்பசாமி உங்களை காப்பாற்றிடும். போயிட்டு வாங்க, சாப்பிட்டு வாங்க. பாப்பா கால் வந்து வாப்பா. கோபுரம் இல்லாத கோவில் அந்த மானை பாருங்கள் அழகு. உட்கார முடியாது, அது கஷ்டம். நின்னுக்கா. என்ன வேணும்? காட்டுமா காலை? சரி, கால் வந்துட்டு வா. என்னப்பா கோபுரம் இல்லாமல், பழைய காலத்து கோயிலில் கோபுரம் இல்லாமல் ஒரு கோயில் இருக்கா அல்லது ஒரு வாசல் இருக்கா உங்கள் ஊரில்? உங்களுக்கு அது சொந்தமான ஒரு சந்தேகம் இருக்குது. அதெல்லாம் தப்பு. அது வெறும் கதை. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. இந்த கால் சரியாகுமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமாக மருத்துவத்தால் குணமாகும். அறுவை சிகிச்சை தேவையில்லாமலே மருத்துவத்தால் குணமாகும். அப்படி ஆகி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு ஒரு பிள்ளைக்கு வருமானத்துக்குரிய வழியை காட்டி வாழ வச்சு தரேன். இந்தா வந்துடுவான். வரும்போது ஒரு பொம்பளையோட வந்தாலும் ஏற்றுக்கான். இருந்தாலும் சொல்லுதேன், தெரிஞ்சுக்கான். அவன் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னொருத்தருடைய நட்பு தான் காரணம். அந்த பிள்ளை எங்கள் கோயிலுக்கு கூட்டு வா. சந்தோஷமாக வாழ வச்சு தரேன். வெற்றியாக்கி தரேன். மனநிறைவாக இருக்கும். போயிட்டாங்க. பணம் தந்திருக்கோம்ல, வருமானம் ஆனந்தமாக நடக்குமே. ஏன் கவலைப்படுகிறேன்? கர்மசாமிக்கு கடன்கள் பட்டு வேதனை அடைந்து வந்த குடும்பம் யாரு? ஆமா, முத்தான முத்தலவோ. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? காரைக்குடியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த காலத்தில் ஔவையார் கும்பிடுற குடும்பத்தை பார்த்துருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டு. அது உங்கள் குடும்பத்தில் நடந்துச்சா? சரி, கால் வந்துட்டுவாங்க.
வாங்க பக்கத்தில். உன்னுடைய கணவன் வழியில் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு பெரிய மனிதன் கட்ட சந்நியாசமாக இருந்து சமாதி ஆகிட்டார். உன்னுடைய கணவன் வழியில் அவன் சிவயோகியாக இருந்திருக்கான். அவனுடைய தவத்தின்படி உங்களுடைய குடும்பத்துக்கு சிவபுண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு உத்தரவில் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் கடன்பட்டு ஒரு வருஷ காலமாக ரொம்ப கவலைப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உங்களை வாழ வச்சு தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? கொஞ்சம் அங்கே தள்ளிடு, அங்கே தள்ளி, நீ இங்கே வா. வேண்டாமே, அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பௌர்ணமிக்கு வந்து வரத்தை வாங்கிக்காங்க. இந்தா அப்படி நீக்கி தரேன். என்ன நல்லா நல்லா காப்பாற்று. போயிட்டான். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு முருகா 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 முருகா. சிவகங்கை எல்லை சிவகங்கை. சிவகங்கையா? அது சிவகங்கை மாவட்டமான சிவகங்கை. அவங்களுக்கு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. ஆத்தா, 1000 கண்ணுடைய மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. என்னப்பா வேணும் தம்பி? பக்கத்தில் வாட. ஒரு வருஷ காலமாகவே கல்யாணத்தை பற்றி சிந்தனையும் மண்டை ஓடிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதான உண்மை. ஆனால் ஜாதகத்தை பார்த்தா இந்த ஒருத்தர் உனக்கு கல்யாணம் நடந்துருமே, உனக்கு நல்ல கிரகம் இருக்க சொல்கிறாங்க சாமி, நடக்க மாட்டுக்கு. அதில் இருக்க ரகசியம் என்னன்னு தெரியும்னு கேட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டான். பூவைக்கு பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. கர்மசாமி ஒடிந்து போன ஒரு பூவை கொண்டு கொடுத்துருக்காரு. இடையே தம்பி, உங்கள் அப்பா இருக்கானடா? அவனுக்கு எங்கடா இருக்கான்? ஏன்டா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு சண்டையை போட்டு கிடக்கான் அடிக்கடி? மண்டையில் அறிவில்லையா அவனுக்கு? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா, நல்லா இரு. இல்லை, தை மாதத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். பெண் எடுக்கிற வீட்டில் தாய் அல்லது தகப்பன் இல்லாத இடத்துல பெண் கிடைக்கும். அந்த குடும்பத்தை நீ காக்க வேண்டிய ஒரு நல்ல நிலைகளோடு அந்த பெண் அமையும். உனக்கு எதிர்காலத்தில் ரொம்ப பிரைட்னஸான லைஃப் காப்பாற்றி தான் போகும்ல. வேற என்ன வேணும் உனக்கு? கண்ணை மூடி கால் வந்துட்டு வா. நைட்லாம் ஏதோ லாந்துறது மாதிரி வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு லாந்துறது மாதிரி சத்தம். சில சமயத்தில் தெரு முழுக்க நாய் குலைச்சிக்கிட்டே கிடக்கு. அதனால் நம்ம வீட்டு பக்கம் மட்டும் அடிக்கடி வந்து குலைக்குதே ஏன்? அதான் உன் கேள்வி இல்லையா? அதான் நாய் உள்ளுக்கு ஒரு ஆவி நடமாடும். அந்த ஆவி ஒருத்தன் ஏவி விட்டது. எந்த பாவியோ அதை செய்தான். அதை நீக்கி வெத்தியாகி செஞ்சா போதும்ல. கால் நாய் நல்ல குடிக்க. வாடா தம்பி, எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு ஒரு தாப்பமணி ஒரு சந்தேகம் இருக்குதுடா. உட்காரு. தேவையில்லாமல் பகையை உருவாக்க கூடாதடா தம்பி, வேண்டாமடா. 3:30 மணிக்கு என்னையே பார்த்துட்டு போ. ஜெயிச்சு தாரேன். இந்தா நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமாயிரு. வாமா பக்கத்தில். சந்தோஷம், நல்லா இருக்கும். கருப்பசாமி யாருக்கு குலதெய்வம் நிற்கிறதில்ல? யாருக்குமா கருப்பசாமி? பெரியாண்டவருக்கு பேர் தான் கருப்பசாமி. கால் வந்துட்டு
திருக்கோஷ்டியப்பர், பெரியாண்டவர், கருப்பசாமி, முன்கருப்பன், முத்துக்கருப்பன். அம்மாவுக்கு சாமி வருமா? என்ன சாமி?